7th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து என்சிஆர்டி சிலபஸ் வந்து மகாபாரத கதா வந்து பார்க்க போகிறோம். வந்து இந்த மகாபாரத கதாவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபஸ்ட்டு இது வந்து யார் யார் எதுக்காக இது வந்து உருவானது, எப்படி வந்து சண்டை வந்துச்சு, யார் யார் என்னென்ன கேரக்டர்ஸு அப்படின்றது தான் வந்து இந்த விளக்கமாக இந்த வந்து சொல்லப்பட்டிருக்கு. வந்து மற்றபடி இது வந்து ஃபுல் ஸ்டோரி கிடையாது. வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன கதைன்றது வந்து சுருக்கமாக சொல்லப்பட்டது. महाभारत की कथा महर्षि पराशर के कीर्तिमान पुत्र वेदव्यास की देना है. இது ஆக்சுவலி வந்து வேதவியாசருடைய உடம்புக்கு தன்னுடைய மனோபாவத்துக்கு சம்பந்தமான ஒவ்வொரு கதைகளும் வந்து இதில் வந்து உருவாக்கப்பட்டது. வந்து व्यास जी ने महाभारत की यह कथा सबसे पहले अपने पुत्र सुखदेव को कंठस्थ कराई थी. ஃபஸ்ட்டு வந்து அவருடைய புதல்வனான சுகதேவருக்கு வந்து அந்த ஃபுல் மகாபாரதத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் बाद में अपने दूसरे शिष्यों को ரெண்டாவதாக தன்னுடைய பிரியமான சிஷ்யராக இருக்கிற அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. வந்து சுகதேவு முதல்ல, அதுக்கப்புறம் ரெண்டாவது அவருடைய பிரியமான சிஷ்யருக்கு சொல்லப்பட்டது. मानव जाति में महाभारत की कथा का प्रसार महर्षि वैशंपायन के द्वारा हुआ. இந்த மகாபாரத கதை வந்து யார் மூலியமாக நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வைஷம்பாயனா அப்படின்ற ஒரு மகாமுனி மூலியமாக நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. வந்து இது வந்து எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐசா மானா ஜாத்தா ஹை இது வந்து சொல்லப்படுது. வந்து நம்மளுடைய மனசில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் தான் இந்த மகாபாரதமாகவும் சொல்லலாம். வந்து ஸோ இங்கே வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா इनका वंदु महाराजा परीक्षित ऐसा माना जाता है कि महाराज परीक्षित के पुत्र जनमेजय ने एक बड़ा यज्ञ किया. महाराजा परीक्षितोடைய பையன் ஜனமேஜயம் வந்து ஒரு பெரிய மகா யாகத்தை வந்து நடத்திட்டு இருக்காரு. इस महायज्ञ से सुप्रसिद्ध पौराणिक सूत जी भी मौजूद थे. பௌராணிக்கு சூத் ஜி மௌஜூத் தே. சூத் அப்படின்ற மகாமுனி தான் வந்து இதுக்கு வந்து தலைமை வாங்கியிருக்கார். வந்து சூத் ஜி நே சமஸ்த ருஷியோங்கி ஏக் சபா புலாயி. சமஸ்த உலகத்தில் இருக்கிற அத்தனை முனிவர்களையும் வந்து ஒரு சபையை வந்து உருவாக்கினார். வந்து மஹர்ஷி சௌனக் சபா கே அத்தியக்ஷத்தே. சௌனக் மகாமுனி வந்து தான் வந்து இந்த சபைக்கு வந்து அத்தியக்ஷராக தலைமை வாய்ந்தார். வந்து தலைமையாக அவர் வந்து நடத்தினார். வந்து சூத்தஜி ने ऋषियों की सभा में महाभारत की कथा प्रारंभ की. இது ஆக்சுவலி வந்து இந்த ருஷிகள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது வந்து இந்த கதையை வந்து ஆரம்பிச்சாங்க. வந்து சபாக்கே இந்த சபையில் வந்து அழகாக வந்து இந்த கதையை வந்து சொல்லப்படுது. வந்து சொல்லப்பட்டிருக்கு. வந்து இது ஒரு சுருக்கமான ஒரு கதை மட்டும்தான். வந்து இன்னும் நமக்கு வந்து ஃபுல் கதை வந்து நமக்கு வந்து இந்த नेक्स्ट इधर வந்து வரும். வந்து सूत जी ने ऋषियों की सभा में महाभारत की कथा प्रारंभ की. महाराज शांतनु के बाद उनके पुत्र चित्रांगद हस्तिनापुर की गद्दी पर बैठे. शांतनु महाराजाக்கு அப்புறமா வந்து அவருடைய புதல்வரான சித்ராங்கத அப்படின்றவர் வந்து ராஜாவாக அலங்காரம் பண்ணார். அலங்கரித்தார். வந்து ராஜாவாக இருந்தார். उनकी अकाल मृत्यु के जाने पर उनकी बाई विचित्रवीर्य राजा हुई. அவருடைய அண்ணா வந்து இறந்து போனதுனால அவரோட தம்பியான விசித்திரவீரியன் தான் வந்து ராஜாவாக ஆனார். வந்து उनके दो पुत्र हुए. அவருக்கு வந்து ரெண்டு புதல்வராக இருக்காங்க. வந்து ஒருத்தர் வந்து धृतराष्ट्र और வந்து பாண்டு மகாராஜா. बड़े बेटे धृतराष्ट्र जन्म से ही अंधे थे. அவருக்கு வந்து கண்ணு தெரியாது, குருடர். ஸோ அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியாது. வந்து அந்த காரணத்தினால வந்து ஏன்னாச்சுன்னா धृतराष्ट्र जन्म से ही अंधे थे. इसलिए उस समय की नीति के अनुसार அந்த நீதிக்கு அனுகரணையாக அனுசரித்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாண்டுக்கோ கத்தி பர் பிட்டாயா கயா. அவங்க பாண்டு மகாராஜாவை வந்து ராஜாவாக ஆக்கியிருக்காங்க. வந்து அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, வந்து सभा के राजा बैठाया गया. पांडु ने कई वर्षों तक राज्य किया. ரொம்ப வருஷமாக அவர் வந்து ராஜாவாக இருந்திருக்காரு. வந்து उनके दो ராணியா थी. அவருக்கு வந்து ரெண்டு ராணிகள். வந்து ஒருத்தி வந்து
कुंती और माद्री, कुंतियों माद्रियों 2 பேர். कुछ समय राज्य करने के बाद पांडु अपने किसी अपराध के प्रायश्चित के लिए तपस्या करने जंगल में गए. அவருடைய பிராயச்சித்தத்துக்காக அவர் வந்து தவம் பண்றதுக்காக காட்டுக்கு போயிட்டார் வந்து. उनकी दोनों रानियां भी उनके साथ ही गई. அவங்களும் வந்து காட்டிலே தான் இருந்திருக்காங்க வந்து, அவங்களுடைய இருந்திருக்காங்க வந்து பாண்டு மகாராஜா கூடவே. वनवास के समय कुंती और माद्री के 5 पांडवों का जन्म दिया. அவங்க வந்து வனவாசத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 5 பேர் பிறக்கறாங்க வந்து, பாண்டவர்கள் பிறக்கறாங்க. कुछ समय बाद पांडु की मृत्यु हो गई. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து பாண்டு மகாராஜா வந்து இறந்து போயிடுறார் வந்து. पांचों अनाथ बच्चों का वन के ऋषि मुनियों ने पालन पोषण किया. அவங்க வந்து அங்க இருக்கிற ऋषि முனிவர்கள் வந்து அவங்கள வந்து படிக்க வைக்கறாங்க, அப்புறம் வந்து அவங்கள பாத்துக்கறாங்க வந்து. जब युधिष्ठिर 16 वर्ष के हुए, 17 वयसु வந்த உடனே வந்து तो ऋषियों ने पांचों कुमारों को हस्तिनापुर ले जाकर அந்த குழந்தைகளை வந்து हस्तिनापुरத்துக்கு கூட்டிட்டு போய் पितामह भीष्म को सौंप दिया. அந்த பீஷ்மர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த 5 புதல்வர்களை. அவங்க பசங்களை வந்து 5 பேரையும் ஒப்படைக்கிறாங்க வந்து. ஸோ ஒப்படைச்ச உடனே பாண்டவ் புத்தி சே தேஜ், நல்ல அறிவுள்ளவங்க, அப்புறம் வந்து சரீர் பலி, உடம்பாலையும் அவங்க வந்து பலசாலிகள் வந்து, 2மே இருக்குது அவங்களுக்கு வந்து, திறமையான பசங்க வந்து. ஸோ उनकी प्रकार बुद्धि और मधुर स्वभाव ने ரொம்ப நல்ல அறிவுள்ள புத்தி, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப அன்பாக பேசக்கூடியவர்கள் வந்து. सबको मोह लिया था, எல்லாரையுமே வந்து வசப்படுத்துற குணம் வந்து அவங்களுக்கு இருக்குது வந்து. யா தேக धृतराष्ट्र के पुत्र कौरव उनसे जलने लगे. அதை பார்த்துட்டு ஜலசியாக ஃபீல் பண்ணுறாரு வந்து கௌரவ புத்திரரான திருதராஷ்டிரோடைய பையனான துரியோதனன் வந்து. அவங்க மேலே வந்து பொறாமத்தனம் வளர்த்துக்கிறார் வந்து. அவர் उन्होंने पांडवों को तरह तरह के कष्टों पहुंचाना शुरू किया. நிறைய கஷ்டங்கள் வந்து கொடுத்துருக்காரு வந்து பாண்டவர்களுக்கு வந்து. அதுக்கப்புறமா दिन पर दिन कौरवों और पांडवों के बीच वैरभाव बढ़ता गया. கொஞ்ச நாளில் வந்து நாளுக்கு நாள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து சண்டைன்றது வந்து சத்ருத்துவம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது வந்து. சத்ருபாவம் வந்து வளர்த்து கொண்டு இருக்காங்க அவங்க 2 பேருமே. सो उन दोनों के इसी तरह समझाया. எத்தனையோ வாட்டி வந்து अंत में पितामह भीष्म ने दोनों को किसी तरह समझाया. எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணியிருக்காரு அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கு. அவர் வந்து அவரால் बीच संधि कराई, எத்தனையோ வாட்டி சந்தி பண்ணியிருக்கார் வந்து. भीष्म के आदेशानुसार कुरु राज्य के 2 சந்தி கராயி, எத்தனையோ வாட்டி சந்தி பண்ணியிருக்கார் வந்து. ஆனாலும் அவங்க வந்து எப்பயுமே வந்து வளைச்சி கட்டிட்டு இவங்க மேலே சண்டைக்கு வந்துட்டே இருப்பாங்க வந்து. சரி இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு வந்து भीष्म के आदेशानुसार कुरु राज्य के 2 हिस्से किए गए. அவர் வந்து கணக்குப்படி 2 கணக்காக எழுதப்பட்டது, 2 பாகமாக 2 பார்ட்டாக அது வந்து பிரிக்கப்பட்டது வந்து. கௌரவ் ஹஸ்தினாபுர் में ही राज करते रहे. ஹஸ்தினாபுரத்தில் வந்து அவங்க வந்து ராஜ்யத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க வந்து. பாண்டவங்கோ एक अलग राज्य दे दिया गया. அவங்களுக்கு பாண்டவர்களுக்கு வந்து ஒரு ராஜ்யத்தை வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. जो आगे चलकर इंद्रप्रस्थ के नाम से मशहूर हुआ. அவங்க வந்து கொஞ்ச நாள்ல இந்திரபிரஸ்தம் அப்படின்ற பேர்ல வந்து நல்ல பேர் வாழ்ந்த புகழ்ந்த நாடாக வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. इस प्रकार कुछ दिन शांति रही. இது போல வந்து ரொம்ப அமைதியாக கொஞ்ச நாள் போனது வந்து. उन दिनों राजा लोगों में चौसर खेलने का आम रिवाज था. அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ராஜாக்கள் வந்து தாயம் ஆடுற பழக்கம் வந்து உண்டு வந்து அந்த காலகட்டத்தில். ராஜ்யத்துக்கு ही बाजियां लगा दी जाती थी. நிறைய ராஜ்யங்கள் வந்து அவங்களுடைய நிறைய तोतु போயிருக்காங்க வந்து. सो इस रिवाज के मुताबिक एक बार पांडवों और कौरवों ने चौपड़ खेला. चौपड़ அப்படின்றது வந்து அவங்க விளையாடி இருக்காங்க வந்து. ஸோ விளையாடும் போது வந்து என்ன ஆயிடுச்சு வந்து அந்த விளையாடும் போது தான் வந்து
அவங்களுடைய ராஜ்யத்தை வந்து இழந்து போயிடுறாங்க வந்து, அவங்க ராஜ்யத்தை வந்து அவங்க இழந்து போயிடுறாங்க வந்து. அப்போதான் வந்து मुताबिक एकता पांडवों का कौरवों को चौपट खेला, कौरवों को तरफ ही कुटिल शकुनी खेला, शकुनी தான் வந்து விளையாடி இருக்கார் வந்து. उसने युधिष्ठिर को हरा दिया, அவர் வந்து தோக்கடிச்சிட்டார் வந்து யுதிஷ்டரை வந்து. इसके பலஸ்வரூப் பாண்டவோं का राज छीन गया, அந்த காரணத்தினால அவங்களுடைய ராஜ்யத்தை வந்து இவங்க வந்து வாங்கிட்டாங்க வந்து கௌரவர்கள் வந்து. एक शर्त यह भी थी कि 12 वर्ष के वनवास के बाद 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அக்ஞாதவாசமும் செய்யணும். அக்ஞாதவாசம் அப்படின்னா இவங்க வந்து கண் படக்கூடாது, யாருக்கு கண்லையும் படக்கூடாது. கண் படாமல் இருந்தாங்கன்னா வந்து அவங்களுடைய ராஜ்யத்தை வந்து திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. 1 இயர் வந்து யாருக்குமே கண் படக்கூடாது வந்து, தெரியக்கூடாது வந்து, தெரியாமல் வந்து அக்ஞாதவாசத்தில் வந்து வாழணும் வந்து. ஸோ 1 வருஷம் வந்து வாழணும் வந்து. ஸோ இதை போல் வந்து ஒரு ஷரத்தை வந்து கொடுத்துருக்காங்க வந்து. கொடுத்த உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஆக்செப்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க வந்து. போன அப்புறமா வந்து ஆக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க வந்து. करना हो, उसके बाद उनका राज्य उन्हें लौटा करना जाएगा, அதுக்கப்புறமா தான் அவங்களோட ராஜ்யத்தை வந்து திருப்பி கொடுத்துட்றோம்னு சொல்லி சொன்னாங்க வந்து. ஆனால் வந்து என்னாச்சுன்னா வந்து द्रौपदी के साथ पांचों पांडव 12 वर्ष 12 வருஷம் வந்து திரௌபதியை கூட்டிகிட்டு வனவாசத்துக்கு போனாங்க வந்து. 1 வருஷ அஜ்ஞாதவாசமே சிப்பாக்கர் பித்தாக்கர் வாபஸ் லௌட்டே, சரின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசத்தில் இருந்துட்டு திரும்பி வந்திருக்காங்க. பர் லாலச்சி துரியோதனே லியா ஹுவா, அவங்ககிட்டேருந்து வாங்கியிருக்கிற ராஜ்யத்தை வந்து ராஜ்ய வாபஸ் கர்னேக்கோ இன்கார் கர்தியா, திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒத்த காலில் நிற்கிறார் வந்து. அதான் பாண்டவம்கோ அப்பனே ராஜ்யக்கேலியே லடனா படா, அதனால தான் அவங்களுடைய ராஜ்யத்தை திருப்பி வாங்கிறதுக்காக யுத்தத்துக்கு சம்மதித்தாங்க வந்து. யுத்தமே சாரே கௌரவ் மாரே கயே, யுத்தத்தில் வந்து எல்லா கௌரவர்களும் இறந்து போகிறாங்க. தப்பு பாண்டவ் உஸ் விஷால் சாம்ராஜ்யக்கே சுவாமி ஹுயே, அதுக்கப்புறமா வந்து பாண்டவர்கள் வந்து அந்த ராஜ்யத்தை வந்து பார்த்துக்கிறாங்க வந்து. इसके बाद 36 वर्ष तक पांडवों ने राज किया, ஒரு 36 வருஷம் வந்து அவங்க வந்து ராஜ்யத்தை வந்து பார்த்துக்கிறாங்க. அவர் फिर अपने पोते परीक्षित को राज्य देकर, அவங்களுடைய பேரனான பரீட்சித மகாராஜாக்கு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டு द्रौपदी के साथ तपस्या करने हिमालय चले गए, அவருடைய தபம் செய்யறதுக்காக திரௌபதியோட அவங்க வந்து ஹிமாலயத்துக்கு போயிடுறாங்க வந்து இவங்க பாண்டவர்கள் வந்து. சங்ஷேப்மே யஹி மகாபாரத் கி கதா ஹை, இது வந்து சுருக்கமாக சொல்லப்பட்ட மகாபாரத கதா. இனிமே தான் வந்து நமக்கு வந்து யார் என்ன கேரக்டர்ஸ் உங்களுக்கு எப்படி வந்து விவரமாக சொல்லப்படும்ன்றது வந்து நெக்ஸ்ட் லெசன்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லப்படும். தேங்க்யூ வெரி மச்.